கருவேப்பிலையை ஃபஸ்ட்டு போட்டு இடிச்சுக்கலாம். கருவேப்பிலை இடித்தாச்சா, அடுத்து இது கூட மிளகு சேர்க்கலாம். மிளகு இடிச்சுக்கலாம். மிளகும் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து இது கூட நான் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். இதையும் இடிச்சுக்கலாம். பாருங்கள், ஜீரகமும் இடித்தாச்சு. அடுத்து நம்ம பூண்டு சேர்க்க போகிறோம். பூண்டும் சேர்த்து நல்லா இடிச்சாச்சு. கடாயில் எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் சூடாயிடுச்சு. கடுகு போட்டு பொரிய விட்டுறலாம். அடுத்து நம்ம இடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை அப்படியே தூவி விட்டுருங்க. அடுத்து கருவேப்பிலை சேர்த்துடலாம். நான் வரமிளகாய் சேர்க்க மாட்டேன், ஏன்னா இந்த காரமே எங்களுக்கு போதுமான அளவு இருக்கும். நான் மிளகு நிறைய சேர்ப்பேன், ஆனால் வரமிளகாய் சேர்க்க மாட்டேன். ஸோ உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் வரமிளகாய் தாராளமாக சேர்த்துக்கலாங்க. நான் வரமிளகாய் சேர்க்க மாட்டேன், மிளகு காரம் மட்டுமே. ஸோ இப்போ அதை நல்லா பரட்டி விடுங்க. அப்புறம் 2 தக்காளியை நல்லா கையில் பிசைஞ்சு வச்சுருக்கேன், அதையும் ஊற்றிடலாம். ஸோ இப்போ இதில் நாம் மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டு கொதிக்க விடுங்க. இப்போ இதில் நாம் புளிக்கரைசல் சேர்த்துக்கலாம். நல்லா நுரைச்சி கொத்தமல்லி போட்டு கிளறி விடுங்க. ரசம் ரெடி. யாருக்கெல்லாம் ரசம் பிடிக்கும் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பாய்.